வணக்க மக்களே, இன்றைக்கி நம்ம கங்னம் பீஸோடைய ஃபினாலே எபிசோடுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதோட என்டையர் இந்த சீரீஸை கம்ப்ளீட் ஆகிடும். கடைசி வரைக்கும் இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ரேட்டிங்கை சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேறு எதனாச்சும் ஆசமான சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, போதி நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோடுடைய ஆரம்பத்திலே அந்த பொண்ணுங்க மொத்த பேருமே இந்த மாதிரி மிஸ்டர் ஷோ இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு கூட்டின்னு போகிறாங்க. அது வைக்கல இவங்க கிட்டே இருக்கக்கூடிய ஃபோன் எல்லா பொருளையுமே இவங்க வாங்கி வைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் தர அந்த இடத்துல ஏசியோ ஒரே ஒரு லிப்ஸ்டிக் மட்டும் எடுத்துக்கிறான். இது இல்லைன்னா என்னால் சர்வை பண்ண முடியாதுன்னு இவன் சொல்கிறான். இது கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்ல அதை பெருசாக கண்டுக்காமல் சரி உள்ளார போய் தோலன்னு ஏசியோவுமே அந்த ஸ்கேர் உள்ளார அமைச்சிடுறாரு. அப்படியே ஜீச்சங்குக்க சில பேர் கிட்னாப் பண்ணி வந்திருப்பாங்களே அந்த ஆட்களை காமிச்சா ஸ்கேர் அவங்கள ஒருத்தவனுக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவன் எனக்கு உயிரோட வேணும், அவனை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்ல சரி நீங்களும் ஜீச்சங்குக்கு எங்கன்னு பார்க்கும்போது அவர் எதிர்பாராத வகையில் அங்கே இருக்கக்கூடிய மொத்த பேருமே அடித்து போட்டுடுறாரு. அப்படியே இந்த இடத்துல காமிச்சா சோய் ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டிருக்காரு. அந்த பிளானில் ஒரு பார்ட் தான் சியோன்னு சொல்லலாம். அது வகையில் சியோ மூலியமாக ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இவருடைய பயோ ஃபார்மாட்டிக்கல் கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ராக்டை க்ரியேட் பண்ணுறாரு. மிகப்பெரிய தாலிங்களாம் அந்த இடத்துல தான் இருக்குது. அது வகையில் இந்த இடத்துல டாக்டர்ஸ்லாம் அந்த பெண்களுக்கு நியோன் ப்ளஸ் தராங்க. அந்த இடத்துல எல்லா பெண்களுக்கும் நியோன் ப்ளஸ் தரும்போது எல்லா பெண்களாலையும் மூச்சு விட முடியல. அந்த இடத்துல ஒரு பொண்ணுக்கு மாற்று மருந்துமே அவங்க தராங்க. ஆனால் ரத்தம் வாமிட்டு எடுத்து அந்த பொண்ணு அதே இடத்துலையே சாவ. ஏசியை மட்டும் எப்படியும் அந்த சம்பவத்துலேருந்து தப்பிச்சிட்டா. ஏசியோ மரண பயத்தில் இருக்கா. அவன் மேலேயுமே ஊசி போடுற பிளானில் சோ இருக்காரு. அதுக்குள்ளார மினிஸ்டர் ஏஞ்சிருக்காரு. மினிஸ்டர் ஏஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே என்னடா பண்ணி தொலைச்சிருக்கீங்க, ஒரு பொண்ணு இறந்துருக்கா, இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்க போகிறதுன்னு இந்த பக்கம் இவர் கத்தின்னு இருக்க. அதெல்லாம் பெருசாக இந்த பக்கம் சோய் கண்டுக்கல. இதெல்லாம் நம்ம பிளான் நியோன் பிளாஸ் இப்போதைக்கு சக்ஸஸ் ஆகணும். மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொண்ணு மேலேயும் டெஸ்ட் பண்ணுங்கன்னு இவர் சொல்ல அவங்களுமே சரின்னு இந்த பக்கம் ஹேசியோவுக்கு ஊசி போட போக அதை பார்த்தோன்னே சியோ திடீர்னு எஞ்சிருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தமாரி நம்ம முதல்ல கான்ட்ராக்டை பார்ப்போமே, கொடுத்த கான்ட்ராக்டில் சைன் போடுற விஷயத்த பார்க்கலாம், இதெல்லாம் அப்புறம் பார்க்கலான்னு சொல்ல சரின்ற மாரி அந்த ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஹேசியோவுக்கு நல்ல வேலை ஊசி போடல. அப்படியே ஹீரோவை காமிச்சா ஹீரோவருடைய காரை ஒரு இடத்துல நிறுத்த அதை ஒருத்தன் பார்க்க வரும்போது அவனை ஹீரோ அடிச்சிடறாரு. அதுக்கடுத்ததாக ஹீரோ ஜீச்சங்குக்கு கால் பண்ண ஜீச்சங்குக்கும் இந்தமாரி நான் என்னமோ ஒரு கம்பெனியில் இருக்கேன், அது எந்த கம்பெனின்னு தெரிலன்னும் போது நீ இங்கேயா இருக்கன்ற மாரி சொல்ல அப்போ தான் தருது ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருக்காங்க, நீ சேஃபாரு, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. சொல்லும் போதே அந்த இடத்துல ஏகப்பட்ட அடியாட்கள் வந்துடுறாங்க. ஹீரோ முடிஞ்சாலுக்கு டிஃப்ளெக்ட் பண்ண அப்படியே ஜீச்சங்குக்கு காமிச்சா இவங்களை கிட்னாப் பண்ணவங்களுடைய ட்ரக் எடுத்துன்னு வரது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மொத்த ஆளுமே ஏற்றி அடித்து தூக்குறாரு. இங்கே இருக்கிறவங்களாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போய் உன்னுடைய பொண்ணை தேடுன்னு ஜீச்சங்குக்கு சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கம் அவருடைய பொண்ணை தேட போகிறாரு. அப்படியே இந்த பக்கம் டாக் இதுக்கு எதிராக தான் இருக்காரு. கான்ட்ராக்டை படித்தோன்னு செம கடுப்பாயிட்டாரு. இந்த இடத்துல எல்லாருக்குமே சமமான பங்கு வரணும்னு தானே நம்ம பேசியிருந்தோம், இதில் என்ன முக்கால்வாசி பங்கு உங்களுக்கு தேவை, இதில் முக்கால்வாசி விஷயங்கள் எனக்கு செட் ஆகலைன்னு அந்த கான்ட்ராக்ட் மேலே இவர் குறை வைக்க அப்படியே இந்த பக்கம் ஹீரோ அவருடைய பொண்ணை தேடி இங்கே வர அந்த இடத்துல மேலே ஸ்கேர் இருக்காரு. அவர்கிட்ட எங்கடா என் பொண்ணு ஹேசியோ எங்கன்ற மாரி கேட்க அந்த இடத்துல இருக்கிறவனும் அடியாட்களை அந்த பக்கம் அமுச்சு விட ஹீரோ எதுவுமே சாத்தியமாகாதுன்னு தெரிஞ்சு அப்படியே அந்த வீடியோ எடுத்து காமிக்கிறாரு. இந்த வீடியோ என்கிட்ட இருக்குன்ற மாரி இந்த இடத்துல இவர் சொல்ல அப்படியே ஹீரோ வந்திருக்கிற விஷயம் சோய்க்கு தெரியுது. சோயுமே அந்த பைத்துக்காரன் ஏன் வந்தான்ற மாரி கொஞ்சம் கடுப்பில் இருக்க. அப்படியே அந்த பக்கம் ஹீரோவை காமிச்சா ஹீரோ அந்த மொத்த வீடியோவுமே எல்லாருக்குமே சென்ட் பண்ணிட்டாரு. அந்த அசம்பிளியில் இருந்த மொத்த ஆட்களுக்குமே சென்ட் பண்ணிட்டாரு. அது மொத்த பேருக்கும் கிடச்சி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய சலசலப்பே ஏற்படுது. இதெல்லாம் எப்படி பண்ணுறது, இது என்ன வீடியோன்ற மாரி அந்த இடத்துல கொஞ்சம் போயின்னு இருக்கேன். அதுக்கு நடுவில் டாக் என்னால் உங்கள் கூட தான் சேர முடியாதுன்ற மாரி அந்த கான்ட்ராக்டை கிழிச்சிட்டு அசிங்கப்படுத்திட்டு வெளியே போகிறாரு. சோய்க்கு வந்துச்சு பாருங்க ஒரு கோவம். சும்மா அவருடைய அடியால் பார்த்து கண்ணை காமிக்க அதே இடத்து டாக்கோடைய கதை முடிஞ்சு போயிடுது. அப்படியே ஹீரோவுமே அவருடைய பொண்ணை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸில் ஏறுறாரு. அங்கேயுமே அடியாட்கள் வர அவங்க கூட சண்டை போட்டுன்னு இருக்காரு. அப்படியே ஜீச்சாங்குக்கும் எதிர வரக்கூடிய எல்லா அடியாட்கள் கூடயும் சண்டை போட்டுன்னு இருக்காரு. ஹீரோவுக்கும் அப்படியே ஹெல்ப் பண்ண அந்த இடத்துல ஏகப்பட்ட அடியாட்கள் வர அந்த இடத்துல ஜீச்சாங்கு நீ போய் உன்னுடைய பொண்ணை பாரு, நான் இந்த இடத்த பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ வழி அனுப்பிச்சு விட ஹீரோவுமே அவருடைய பொண்ணை தேட போக அப்படியே இந்த இடத்துக்கு ஸ்கேர் வந்துட்டாரு. ஸ்கேர் வருது மட்டும் இல்லாமல் ஜீச்சாங்கு கூட ஒரு மிகப்பெரிய சண்டை நடக்குது. அந்த சண்டையில் ஜீச்சங்குக்க மாணவரியே ஒரு குத்தின்னு இருக்காரு. ஜீச்சங்குடைய கால் நரம்பை இவர் கிழிச்சு விட்டுறாரு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய மொத்தாலும் டாக் இருந்ததை பார்த்து அந்த கான்ட்ராக்டில் சைன் போட்டாங்க. கிட்டத்தட்ட சோவோடைய பையட்டோன் சக்ஸஸ் ஆகிற மாரி இருக்கேன். அங்கே இருக்கிற பெரிய தலைங்களாம் ஓடிடுறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணையுமே சோய் அவருடைய பக்கத்தில் கூப்பிட சரி நான் அந்த பொண்ணு உக்காஞ்சி சோய்க்கு சரக்கு ஊற்றி கொடுத்துன்னு இருக்கேன். அவருமே உன்னுடைய பேர் என்னன்ற மாரி கேட்க அவங்களுமே என்னுடைய பேர் ஜென்னின்ற மாரி இந்த இடத்துல சொல்ல
அந்த இடத்துல சோயுமே ஆல்ரெடியே ஜென்னி இறந்துட்டா ஹேசியோன்ற மாரி கூப்பிட எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு தெரிஞ்சு ஏசியோ அவங்க லிப்ஸ்டிக்கில் இருந்த கத்தியை எடுத்து வேகமாக சோயை குத்தலான்னு பார்த்தா அவர் அசால்ட்டாக அதை தடுத்துட்டாரு. அந்த இடத்துல சோய் ஹேசியோவை போட்டு அடிக்க ஹேசியோ வந்து இந்த மாதிரி ஹீரோவுடைய பேரை கத்த ஹீரோவுமே ஹேசியோன்னு கத்தின்னு வேகமாக அந்த ரூம்குள்ளார வந்துடுறாரு. வரும்போதே அந்த சோயோடைய அசிஸ்டண்ட் ஓவராக மக்காரு கொடுக்க அவன் ஹீரோவை ஸ்மாக் டவுன் போட்டு அவர் முன்னாடி கண்ணை நீட்டேன். சோய் ஹேசியோடைய கழுத்தில் அந்த நியோன் ப்ளஸை வச்சுருக்காரு ஊசி, அதை குத்திட்டா ஒரேடியாக இந்த மாதிரி ஹேசியோ இறக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரியே அவள் உடம்புல அவர் இன்சைட் பண்ண அதுக்கடுத்ததாக எப்படியும் அங்கே இருந்த அசிஸ்டண்ட்டை ஹீரோ அடித்து தள்ளிடுறாரு. அதுக்கடுத்ததாக இவருடைய பொண்ணுக்கிட்ட கண்ணை மூடாத, டக்குன்னு ஏஞ்சிரு, உனக்கு எதுவும் ஆகாது, அப்பா அவங்க கூட தான் இருக்குன்னு சொல்ல அப்படியே இந்த இடத்துல சியோ வந்து அந்த நியோன் ப்ளஸ்க்கான மாற்று மருந்தை பார்க்குறாங்க. அந்த மாற்று மருந்தை எடுத்தாந்து இவளுக்கு தர அது மூலியமாக இவ ஒரு அளவுக்கு சூழ்நிலைக்கு வந்துட்டாரு. இது இவருக்கு தெரியுது. அப்படியே இந்த இடத்த விட்டு சோய் போயிட்டாருன்ற விஷயத்த ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாரு. அதில் இவர் சோயை ஃபாலோ பண்ணி போகிறாரு. அந்த இடத்துல சோய் வந்து காரில் தான் வந்துன்னு இருப்பார். அந்த காரை வந்து செமையாக ஹீரோ தடுக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படியும் அந்த காரம் முட்டிக்கிட்டு நிற்க இப்படிலாம் இருக்கிற சமயத்தில் இந்த பக்கம் ஜீசாங்குக்கு காமிச்சா ஜீசாங்குக்கும் ஸ்கேருக்கும் சண்டை ஏற்பட்டுன்னு இருக்குது. அந்த இடத்துல ஸ்கேரோடைய கண்ணை ஜீசாங்கு குத்தி கிழிச்சிடுறாரு. ஹீரோ வந்த கோவத்துக்கு இந்த பக்கம் சோயை போட்டு பயங்கரமாக அடிச்சுன்னு இருக்காரு. எல்லா பிரச்சனையுமே உன்னால் தாண்டா, நீ சாகுடா, நீ எதுக்குடா உயிரோடு இருக்கன்னு அவரை போட்டு அடிச்சுட்டு அப்படியே சுடலான்னு பார்க்க அந்த இடத்துல ஹேசியோ அப்பா சுடாதீங்கன்ற மாதிரி சொல்ல இவருக்கு மனசு கேட்கல. சுடணும்னு தோணாலும் பொண்ணு சொல்லிட்டாலே நம்மளால் எப்படி சுட முடியும்னு இவர் அப்படியே கையை விடலான்னு இருக்க பக்கத்துலேயே ஜீசாங்குக் அந்த கன்னை வாங்குறது மட்டும் இல்லாமல் அப்படியே சோயை சுட்டு கொண்டுடுறாரு. அப்படியே ஜீசாங்குக் நடக்க முடியாமல் இந்த பக்கம் நடந்து போயின்னு இருக்காரு. அப்படியே ஜேயோடைய அந்த சில பழைய நினைவுகள் வருது. அதாவது நான் பணம் சம்பாதிக்கிறது நான் நல்ல இடத்துக்கு போகணுன்றதுக்காக தான் நான் உங்கள் கூட வேலை செய்ய ஆசைப்பட்றேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் நம்ம ஜீசாங்குக் யாருமே நம்பியிருக்க மாட்டார். ஜெய்யை மட்டும்தான் நம்பியிருப்பார். ஜெய்யை நம்பி இவருடைய ஒரிஜினல் நேம் கிம்மின் சுக்குன்றதை சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு ஜீசாங்குக்கு ஜெய்யை பிடிக்கும். சில நாட்கள் கடந்து போகுது. இந்த இடத்துல ஜெய்க்காக ஏசியோ பொக்கே வைக்க வந்திருக்காங்க. ஜுங்ஹாவா ஜெய் ரெண்டு பேருக்கும் ஒரே இடத்துல தான் சமாதி இருக்குது. அதே சமயத்தில் ஜெய் கூட இருந்த அந்த சந்தோஷமான நினைவை இந்த பக்கம் யோசிச்சு பார்க்குறாங்க ஏசியோ. அதை நினச்சி இவங்க ஒரு மாதிரி அழுதுன்னு. இப்போதைக்கு கங்னம் சியோல் பூசான்ற மாரி எல்லா இடத்துலையுமே எல்லாருமே கையும் காலமாக மாட்டிக்கினாங்க. ஆதாரத்தோட மினிஸ்டரு மேயருன்ற மாரி பெரிய தலைங்களாம் பக்காவாக மாட்டிக்கினாங்கன்னு தெரிய வருது. இதுக்கு நடுவில் சியோவை தான் இன்டர்வியூ பண்ணுறாங்க. சியோ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் மொத்த கரப்ஷனையும் ஒழிப்பேன், நான் எல்லா விஷயத்தையுமே பார்த்து தான் பண்ணுவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம நாட்டுக்கு எதுவுமே நடக்காமல் நான் பார்த்துப்பேன்ற மாரி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்களால முடிஞ்ச விஷயத்த பண்ணுவேன்ற மாரி இவங்க சொல்கிறாங்க. இப்போதைக்கு சியோ தான் வந்து சீஃப் ப்ராசிக்யூட்டராக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி டாக் இருந்திருப்பார். அவருடைய அந்த சில ஊழல்கள் எல்லாத்தையுமே பற்றி இவங்க புட்டு வைக்க இதை ஹீரோ டிவியில் பார்த்துன்னு இருக்காரு. அப்படியே ஹீரோ எப்பயும் போல் அவருடைய கொலிகோட வேலை செஞ்சுன்னு இருக்காரு. வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு நியூஸ் தெரிய வருது, ஒரு பாரில் பிரச்சனை நடக்குதுன்னு. அந்த பாருக்கு போகும்போது அந்த பாரில் இருந்த மொத்த போதைப் பொருளையுமே எவனோ ஒருத்தவன் எரிச்சிட்டு போயிருக்க. அவனை ஃபாலோ பண்ணி இவர் போகிறாரு. போகும்போது அந்த ஆள் நொண்டிக்கின்னு போக யாரா அது நொண்டிக்கின்னு போகிறதுன்னு இவர் பார்க்கும்போது வேறு யாரும் கிடையாது, ஜீசாங்குக்கு தான். அப்படியே பார்த்துட்டு நீ என்னை பிடிக்கணுன்னா பிடிச்சிக்கோ, நான் இந்த விஷயத்த தொடர்ந்து பண்ண தான் போகிறேன்னு அவர் பார்க்குறாரு. சிம்பிளாக என்ன சொல்ல வரேன்னா, அதாவது ஜெய் இந்த போதைப் பொருள்னால் தான் இறந்து போயிருந்தா, அதாவது இந்த போதைப் பொருள் கங்னமில் இல்லாமல் நான் ஆக்குவேன்ற மாதிரி தான் ஜீசாங்குக் ஒரு முடிவு எடுத்திருக்காரு. அதே சமயத்தில் ஹீரோவும் அந்த ஒரு முடிவில் தான் இருக்கார். அப்படியே ஒரு கார் ஓட்டுற மாரி காமிச்சு இந்த சீரீஸை இதோட கம்ப்ளீட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் சீசன் 2 வராதுன்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் இந்த சீரீஸ்க்கு உங்களுக்குன்னு ஒரு ரேட்டிங் இருக்கும். கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் ரேட்டிங்கை சொல்லிட்டு போங்க. ஏன்னா உங்கள் ரேட்டிங் மூலியமாக தான் இந்த சீரீஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது எனக்கு தெரியும். அதுக்குள்ள எவ்வளோ பேர் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன ட்ராமா ஸ்டார்ட் பண்ணலான்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான வீடியோவில் சந்திக்கிறதுக்கும் அஃபன் கைஸ் வரட்டேன்.